இதுதான் இப்படி தான் இந்த ப்ராசஸ் தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தீர்மானிச்சிங்க? இஃப் யூ ஆர் கோயிங் சம்வேர் ரைட் சம்படி வில் ஃபாலோ யூ. ப்ரோ எங்கள் வீட்டில் வந்து அம்மா பையன் நம்ப மாட்டாங்க ப்ரோ. இன்னத்தப்பா நீ கிழிச்ச, உனக்கு எவ்வளோ அரியர் இருக்குப்பா? 24 அரியர் வச்சுட்டு உனக்கு என்ன பண்ணுவாங்க? காசு வந்து கொடுப்பாங்களா? ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வேணும்? எனக்கு டியூக் பைக் வேணும். ஒரு ஆணி பிடுங்க தாள் சைக்கிளில் போட ராஜா நீ ஃபஸ்ட்டு. EMI has killed more entrepreneurial dreams than anything in India. You know who is the number one company which makes highest profits in India? HDFC. we do not believe in creating employees. We believe in creating entrepreneurs. ஏதாவது ஒன்று செஞ்சு அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதில் ரொம்ப கேவலமாக ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அதை நான் பண்ணிடுவேன். அதுக்கு பதில் ஐயோ நான் அதை பண்ணாமல் விட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வச்சு நான் ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னைக்கு டுடே our company is more than 100 crore valuation. ஹாய், திஸ் இஸ் ஹுசைன் ஃப்ரம் சேரன் அகாடமி அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய சேரன் டாக்ஸில் ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் அண்ட் ஹீ இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. ஒரு அண்ணா மாதிரி. கொலப்பசியோட சந்தோஷ் அண்ணா தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்கார். அதாவது பல கண்ட்ரீஸ்க்கு இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் மாடலை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? 0 எக்ஸ்பீரியன்ஸில் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டீம் மெம்பர்ஸும் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அண்ட் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எப்படிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷ்னா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் மை இன்விடேஷன் அண்ட் சேரன் டாக்ஸில் நீங்கள் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் வி ஆர் வெரி வெரி ஆனர்ட் டு ஹேவ் யூ இன் அவர் ஷோ. ஆக்சுவலி என்னென்னா, முதல் கேள்வி, இப்போது நம்மளுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 13 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கீங்க ஒரு ஆர்கனைசேஷனை. வில் கோ ஒரு 5-6 இயர்ஸ் பின்னாடி போவோம். ஸ்டில் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ், அப்படியே நீங்கள் டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க, அப்படியே அந்த லைம் லைட்டை நோக்கி அப்படியே மூலமாக நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே செட் பண்ணி அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போவோம். என்னுடைய முதல் கேள்வி என்னென்னா, இதுதான் இப்படி தான் இந்த ப்ராசஸ் தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தீர்மானிச்சிங்க? இது கஷ்டமான கொஸ்டின் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், நைஸ் கொஸ்டின். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ரோட்டில் வந்து நிற்கிறோம், 4 டைரக்ஷன் இருக்குது, எங்கன்னா போகலாம் நம்ம, ரைட்? அதே மாதிரி தான் பிஸ்னஸும், எது ரைட் எது ராங் நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ரைட்? ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சின்ன இன்ட்ராக்ஷன். என் பேர் சந்தோஷ், ஐ ஹவ் 2 co-founders, ஆதித்யா அண்ட் பத்மநாபன். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐடியா நான் தான் கொண்டு வந்தேன் ஃபஸ்ட்டு டேபிளுக்கு. ஸோ ஐடியா என்னென்னா வந்து, இந்த ஐடியா வரத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ரைட்? நான் ஒரு 8 வருஷம் யூஎஸில் இருந்தேன். நாங்கள் தான் மாஸ்டர்ஸ் பண்ணேன், ஜார்ஜியா டெக்கில் மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 years நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த 8 years யூஎஸில் இருந்து தான் வந்து இஸ் த இன்புட் ஃபார் த பிஸ்னஸ் கால் கொலப்பசி, ரைட்? ஸோ நாங்கள் வி டிட் நாட் வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் வாஸ் நாட் தி ஐடியா. எங்கள் ஐடியா வந்து வி வாண்ட் டு சால்வ் அ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, அந்த 8 years என்னோட யூஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ப்ராப்ளமே வந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னா வந்து, அந்த 8 years நான் யூஎஸில் இருக்கும்போது நான் யூஸ் டு ட்ராவல் அ லாட். யூஎஸ் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட்டில் ஃபுல்லாக சுற்றிருக்கேன். மிடில் டாலஸ் டெக்ஸஸ் வரைக்கும் எல்லா ஊருக்கும் நான் போயிருக்கேன். ஸோ பீங் தமிழியன் இந்தியன், ரைட்? எல்லா ஊருக்கு போகும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு இந்தியன் சாப்பாடு எதிர்பார்ப்போம், ரைட்டுங்களா? எங்கே போனாலும் அதை நம்ம பிளட், நம்ம 3 நாள் பீஸா சாப்பிடலாம், 4வது நாள் தக்காளி வந்து நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், பிரியாணி ஏதாவது நம்ம சாப்பிட்டு ஆகணுமா? ஸோ நம்ம பிளட்டு கொதிக்கும்ல. சரி, நான் போய் ஒரு ஊரில் போய் பார்க்கும்போது எல்லா ஊர்லேயும் மெக்டானல்ட்ஸ் இருக்குது, எல்லா ஊர்லேயும் பர்கர் கிங் இருக்குது, டாமினோஸ் இருக்குது, பீட்சா ஹட் இருக்குது, பாப்பா ஜான்ஸ் இருக்குது, எல்லா ஊரில் எல்லாமே இருக்குது. பட் எல்லா ஊர்லேயுமே ஒரே சேம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பிராண்ட் இல்லை. இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆனால் வேற ஒரு பிராண்டில் இருக்குது. ஸோ தட் காட் மீ திங்கிங், என்னடா இது, ஏன் இப்படி ஒரு வியர்டான பேட்டர்ன் இருக்குது? ஏன் இந்தியன்ஸ் எல்லா ஊர்லையும் இருக்காங்க, இந்தியன்ஸ் விட்டுருங்க, பட் இந்தியன் ஃபுட் இஸ் வெரி வெரி டெலிஷியஸ், வெரி வெரி டேஸ்டி. பட் ஏன் இந்தியன் ஃபுட், மெக்சிகன் ஃபுட் எல்லா ஊர்லையும் இருக்குது, அப்போ ஏன் இந்தியன் ஃபுட் எல்லா ஊர்லையும் இல்லை? ஏன் ஒரே பிராண்டில் கொண்டு போக முடியலன்னு வந்து அந்த தேடல தான் காட் மீ டு தி கோர் ஆஃப் த ப்ராப்ளம். தட் இந்தியன் ஃபுட் ஸ்கேல் பண்ணுறது ரொம்ப டஃப். பிகாஸ் இந்தியன் ஃபுட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஷெஃப் வேணும், இல்லை ஒரு மாஸ்டர் வேணும். நம்ம ஊரில் மாஸ்டர், அவங்க ஊரில் ஷெஃப். ஓகே, ஷெஃப் வேணும். ஏன்னா ஒரு ஒரு சாம்பார் ரைஸ் பண்ணணும்னா 26 இன்க்ரீடியன்ஸ் போடணும் நீ உள்ள. அண்ட் மினிமம் உங்களுக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா யூ கேனாட் மேக் அ சாம்பார் ரைஸ். பட் அதே ஒரு பர்கர் பண்ணுறதுக்கு 2 நாள் ட்ரைனிங் போதும், 1 நாள் ட்ரைனிங் போதும், ரைட்? உள்ள ஒரு பேட்டியை வச்சு அமைக்கி வச்சு கொடுத்துலாம் பர்கர், ஒரு எஸ்ஓபி இருக்குது அப்படியே. எக்ஸாக்ட்லி. ஸோ மற்ற குவிசின்ஸ், மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து they were able to grow faster because they did not have a bottleneck called chef or master உள்ள. பட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே வந்து இட் ரன்ஸ் ஆன் த கேப்டன். தோனி மாதிரி ஒரு கேப்டன் உள்ள ஒருத்தர் இருப்பார், அவர் இல்லைன்னா காலி. ஸோ ஐ ரியலைஸ் தட், ஓ மை காட், வேர் தெர் இஸ் அ பிக் ப்ராப்ளம், தெர் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி.
இப்போ நம்மளுமே மெக்டானல்ட்ஸு, சப்வே, பர்கர் கிங் அவங்கள மாதிரி ஷெஃப் இண்டிபெண்ட்டாக ஒரு மாடல் க்ரியேட் பண்ணிட்டோன்னா தென் திஸ் மார்க்கெட் சைஸ் இஸ் அட்லீஸ்ட் $5 to $10 billion மினிமம். இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஷிப்போட்லே ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் செயின் இருக்குது யூஎஸில். ஓகே, தேர் மார்க்கெட் ஷேர் தேர் வேல்யூட் அட் $55 billion. அவங்க ரெவன்யூ இஸ் $9.6 billion. ஒரு பில்லியன் வந்து 8,000 கோடி 8,000 crores. பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் செயின் இன் யூஎஸ் அலோன், யூஎஸ் அண்ட் மேபி யூகேல இருக்காங்க, தேர் வேல்யூட் $55 billion. ஸோ அப்போ தான் இட் காட் மீ திங்கிங். தட் வாஸ் டைம் நான் வந்து ஓகே, ஒரு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஐ நெவர் வாண்ட் டு பி வித் த மாஸ். ஓகேங்களா, மாசெல்லாம் ஒரு சைடு இருந்தாங்கன்னா நான் ஆப்போசிட் சைடில் இருப்பேன். ஸோ ஸ்கூல் காலேஜில் நல்லா தண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா நான் தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன். ரைட், தட் கேவ் மீ தி என்ன சொல்கிறது, ஒரு ஹை இவனுங்களாம் பண்ணுறாங்க, நம்ம அதோட சூப்பரா அப்படி சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த மாசஸ். ஸோ அதுக்காக தான் நான் யூஎஸ்கே போனது. இங்கே படிக்கிறாங்க, நம்ம யூஎஸ்ல போய் படிக்கலாம் சொல்லிட்டு அங்கே போனேன். பார்த்தா அங்கே அகைன் ஐ பிகேம் மாஸ். எல்லாரும் யூஎஸ் படிச்சுட்டாங்க நிறைய பேர். சரி ஓகே, வேலை பண்ணால் எல்லாரும் வேலை பண்ணிருக்காங்க, சரி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த மாசை விட்டு கொஞ்சம் வெளியே வரலான்னு சொல்லி தான் ஐ வாண்ட் டு கம் பேக் டு இந்தியா. அப்போ தான் ஐ சால்வ் பண்ணுறோம் ப்ராப்ளம். வை டோன்ட் வி சால்வ் $1 billion ப்ராப்ளம்? இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, வந்த உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை யூ ஒர்க் சம்வேர்? இல்லை, வந்தேன் ஐ திங்க் 2010 எண்டில் வந்தேன்னா வித்தின் 1-2 months ஐ வாஸ் கேட் ஆன் த வால் மாதிரி. பிஸ்னஸ் இப்போயே பண்ணலாமா, பட் ஐ வாண்ட் டு டூ பிஸ்னஸ் வெரி பேட்லி. இப்போ பண்ணலாமா, லேட்டாக பண்ணலாமா, அப்புறம் பண்ணலாமா, அப்படியே ஆல்மோஸ்ட் ரெஸ்யூமில் ரெடி பண்ணிட்டேன். அப்போ தான் என் வைஃப் சொன்னான், டே மாப்பிள்ள இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. அப்போ மேரேஜ் ஆகிருந்துச்சு? அப்போ தான் ஐ ஜஸ்ட் காட் மேரிட் 2009. ஓகேங்களா, 2010 எண்ட் ஐ கேம் பேக். வைஃப் சொன்னா, சந்தோஷ் இது உனக்கு செட் ஆகாதரா, ஓகேவா, ஐ வில் பிக் அப் அ ஜாப், நான் போய் நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ஐ கேன் டேக் கேர், யூ கோ அண்ட் சேஸ் யுவர் ட்ரீம். ஓகே, அவங்க சொன்ன உடனே இதுதான் உடனே ஓகேவா. தென் ஐ இமிடியட்லி ஸ்டார்ட் பிஸ்னஸ். மை ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வாஸ் நாட் கொலபசி. ஓகேங்களா, ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் லேர்ன் த பேசிஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் அகேன். நான் அப்போ ஐ யூஸ் டு இம்போர்ட் clothing from US and sell it in India. அப்படியே ஆப்போசிட். ஓகே, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த ஐடியா சொல்லுவோம் எல்லாரும் சிரிச்சாங்க. டே லூசாடா, நீ வேர்ல்டுக்கே திருப்பூர் தான் பனியன் சப்போர்ட் பண்ணுது, நீ பெரிய சனியன் மாதிரி யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் கிழிச்சிருவே அப்படி சொல்லி. பட் ஐ நியூ தேர் வாஸ் அ ஸ்மால் கேப். வாட் வாஸ் த பிராண்ட்ஸ் நேம்? Abercrombie and Fitch, Aeropostale, American. அப்போ அந்த பிராண்ட்ஸ்லாம் இந்தியாவில் இல்லவே இல்லை. ஓகே, இப்பயும் சில பிராண்ட்ஸ் ஒன்று வரல, ஹாலிஸ்டர்லாம். பட் என்ன ஆச்சுன்னா வந்து ஆந்திராவில் வந்து ஐ ஓப்பன் அ ரீட்டைல் அவுட்லெட் இன் ஆந்திரா, இன் ஹைதராபாத், தெலுங்கானா, அப்போ ஆந்திர பிரதேஷ். ஓகேவா, என்ன ஆச்சுன்னா ஆந்திரா ஹஸ் காட் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் கோயிங் டு US. ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஹியூஜ். நம்மளாம் ஒன்றும் இல்லை அவங்களை கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா, அவங்க தான் ஹையஸ்ட் போகும். ஸோ அவங்க அவ்வளோ பேர் இருக்கிறதுனால என்ன பண்ணும்போது அவங்க இயர் எண்டுக்கெல்லாம் எல்லாம் வெக்கேஷன் இந்தியாவுக்கு வருவாங்கல்ல, அப்போ அவங்களோட கசின்ஸோட பசங்க பொண்ணுங்களுக்குலாம் வந்து தே யூஸ் டு பை தீஸ் பிராண்ட்ஸ். அந்த பிராண்ட்ஸை நீங்கள் ஒரு வாட்டி யூ ஸ்டார்ட் வேரிங் இட், ரைட், த குவாலிட்டி இஸ் ஸோ குட் தட் யூ கீப் சர்ச்சிங் ஃபார் தட். ஸோ ஐ நியூ அங்கே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாம் போகிறாங்க, ரிட்டர்ன் வரும்போது வாங்கிட்டு வராங்க, அது திருப்பி இவங்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு திருப்பி வாங்குறது இடம் கிடையாது. அது வெரி கிளியர். ஸோ கரெக்டாக அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே வி வர் ப்ராஃபிட்டபிள். ஸோ ஐ ரன் ஃபார் 2-3 years அண்ட் தென் குட். எனக்கு ஒரு எல்கேஜி யூகேஜி கற்றுக்கிறதுக்கு அந்த பிஸ்னஸ் யூஸ்ஃபுல் ஆச்சு. நான் ரீட்டைல் கற்றுக்கிட்டேன். ரைட், எங்கள் கடைக்குள்ளே வரும்போது மை கோல் வாஸ் டு நெவர் செல் அப்பரல். Never sell apparel. Relationship. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா வாட் ஐ வில் டூ இஸ், ஹுசைன் உள்ளே வாங்க, உங்களுக்காக ரெண்டு டிஷர்ட் எடுத்து கொடுப்பேன், ஒரு ஜீன்ஸ் எடுத்து கொடுப்பேன், இதை போடுங்க. ஸோ நீங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஐ டேக் பிக்சர். ஓகே, உங்களுக்கு ஐ ஷோ இட் டு யூ. இஃப் யூ லைக் இட் யூ பை. மை கோல் வாஸ் ஒன்லி டு மேக் யூ லுக் பெட்டர் பட் நாட் டு செல் யூ எனிதிங். அண்ட் தட் பிகேம் அ ஹியூஜ் ஹிட். Customers they used to call me, Santosh நீங்க இருக்கீங்களா, அப்பதான் வரும்னு சொல்லிட்டு they used to come only when I was there. Then I realized ஆஹா இது நம்மளால ஸ்கேல் பண்ண முடியாது. ரைட், எவ்வளோ இடத்துல நான் இருக்க முடியும். ஸோ அந்த பிஸ்னஸ் வாஸ் குட் ஃபார் மீ டு ஸ்டார்ட் எல்கேஜி யூகேஜி மாதிரி. தென் ஐ ஹேட் டு கோ டு செகண்ட் பிஸ்னஸ். அப்போ தான் 1-2 years and I met my co-founder on the same time, Aditya. அப்புறம் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல், பத்மநாபன். பிகாஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸே வந்து ஒரு 4 ஃபுல் டைம் ஜாப் ஈக்குவல். ஓகேங்களா, ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் ஒரு 4 பிஸ்னஸ் உள்ள. ஓகேங்களா, நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணணும், போய் சாமான் வாங்கிட்டு வரணும், சேல்ஸ், மார்க்கெட்டிங் எல்லாமே உள்ள இருக்குன்னு சொல்ல வரேன். ப்ரொடக்ஷன் இருக்குது, குக்கிங் இருக்குது, ஒரு 4 பிஸ்னஸ் சமம். ஸோ ஒருத்தரே ஃபுல் டைம் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் வந்து நான் உள்ள வந்து புலி வாழை பிடிச்ச கதை மாதிரி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எனக்கு ஒரு இது என்னென்னா, நீங்கள் வந்து யூஎஸ் போய் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு தேடல் இருக்கணும், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு தேடல் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜேர்னிஸ், உங்களுடைய யூஎஸ் ஜேர்னிஸ் மூலிமா ஒரு ப்ராப்ளமை நீங்கள் கண்டுபிடிச்சின்னு சொன்னீங்க இல்லையா? எந்த அளவுக்கு அது முக்கியங்கிறீங்க ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு, அந்த தேடல், அந்த ட்ராவல்? இல்லைங்க, அதாவது ப்ராப்ளம் தலைவலி இருந்தால் தான் நம்ம மாத்திரை போடணும்.
இல்லாமல் மாத்திரை போட்டால் வேஸ்ட்டு. ஸோ நிறைய பேர் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து தலைவலி இல்லாமல் மாத்திரை போட்டுக்கிறாங்க. ஏன்னா மாத்திரை போடுறது பிகம் ஃபேஷன். நான் ஒரு ஆண்டர்பிரனர் கையில் பச்சை குத்திக்கிறானுங்க. அது பிகம் அ ஃபேஷன். ஆக்சுவலி தட் இஸ் கவுண்டர் ப்ரொடக்டிவ். ஓகே, ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம உள்ளே போய் வந்து நம்ம சால்வ் பண்ண நினச்சோம் வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகுது, இப்போ நிறைய பேர் ஐம் சீயிங் தி ஸ்டார்டிங் அ ராங் பேட்டர்ன் அண்ட் ராங் ட்ரெண்ட். தே டோன்ட் ஹேவ் த கட்ஸ் டு ஃபைண்ட் அ ஜாப் அண்ட் ஸ்டிக் இன் அ ஜாப். அதனால் என்ன ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்க போகிறேன், நான் இது சேல்ஸ் ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பிளாங்கெட் மாதிரி வச்சுக்கிட்டு தேர் நாட் டூயிங் எனிதிங். அதுக்கப்புறம் எதுவுமே அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது போகாது. தே ஆர் ஃபூலிங் தெம்செல்ஸ் அண்ட் தென் தே கிவ் எக்ஸ்கியூஸ் தட் மார்க்கெட் இஸ் ஸோ டஃப்ங்க, எங்கே பார்த்தாலும் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்காங்க, மார்க்கெட் இஸ் ஸோ டஃப்னு சொல்லிட்டு, பிகாஸ் இட் வாஸ் நாட் நீடட் அட் ஆல். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, என்ன பண்ணணுங்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஐடியாவோ ஒரு ப்ராப்ளமோ வந்து இட்ஸ் அ கோஸ்ட். அது ஒரு பேய் மாதிரி. பேய் பிடிச்சிட்டா என்ன ஆகும், ஆடிட்டே இருப்பான், உங்களை விடாது, ரைட்? அந்த மாதிரி வெயிட் உங்களுக்குன்னு ஒரு பேய் வரும், அந்த பேய் உங்களை பிடிச்சிச்சுன்னா உங்களை விடாது. கல்யாணம் மாதிரி. ஓகேங்களா? இட் வில் நாட் லீவ் அந்த மாதிரி. ஸோ டோன்ட் ஸ்டார்ட் சம்திங் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஸ்டார்டிங் இட். ஓகே, that's the one piece of advice I would give to any entrepreneur. நான் 13-14 இயர்ஸாக இருக்கேன் been into entrepreneurship. Don't start anything just for the sake of it. ஓகே, இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எப்படி இருந்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருந்திருக்கும், போத் பர்சனலி அண்ட் ப்ரொஃபஷ்னலி. ஹவு டிட் யூ ரைஸ் யுவர் ஃபண்ட்ஸ்? எங்கேருந்து வாங்கினீங்க? ஏன்னா இப்போ பசங்கள்லாம் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராமில், என்னென்னா சார் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஒரு ஐடியா இருக்குது, நான் வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்கிட்ட எப்படி சார் பிச் பண்ணணும், அப்படியே ஒரு ப்ராடக்டே உங்ககிட்ட இல்லை, நீ கையிலேயே ஒரு டப்பியை வைக்கல, நீ எடுத்த உடனே உனக்கு இன்வெஸ்டர்னா அது எப்படி? சூப்பர் நீங்கள் இது எப்படி ஃபாலோ பண்ணீங்க? சூப்பர் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இருக்க மக்களுக்கு வந்து எல்லாமே அவங்க தொடையில் வந்து உள்ளணும். ஓகேவா? தொடையில் உட்கார்றது எல்லாமே அதான் ஐடியா வந்து வந்துடணும், காசு கொண்டு வந்து கொடுத்துடணும், எல்லாமே அவங்களும் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு முன்னூற்றி மட்டும் போயிடுவானே, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூ ஹாவ் டு வின் யுவர் இன்னர் சர்க்கிள். அதாவது இன்வெஸ்டர்ஸ் கூட வந்தால் கூட இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரும்போது ஃபண்ட் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா அப்பா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் மேலே நம்பி காசு பண்ணியிருக்காங்களா போட்டிருக்காங்களா கேட்பாங்க. ஏன்னா உன்னோட சுற்றி இருக்க மக்களே உன்னால் கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா தெரியாதவன் நான் ஏன்டா வந்து உன்னோட பிஸ்னஸில் காசு போடணும்னு கேட்பாங்க. அவனே ஒன்று நம்பலை, அப்புறம் நான் ஒன்று வந்து கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட் அது வந்து இன்வெஸ்டர் சைட்லேருந்து. இப்போ நம்ம சைட்லேருந்து யோசிக்கணும். இப்போ நானே வந்து இப்போ என்ன நம்பி எங்கள் அம்மா அப்பா சொந்தக்காரங்களும் யாரும் காசு போடலன்னா இன்னொருத்த மூணாவது மனுஷன் ஏன் வந்து காசு போட போகிறான்? ஸோ இஃப் யூ ஆர் நாட் even capable to raise funds with your social circle, that means nobody believes that you can become an entrepreneur. Wow, ரொம்ப டீப்பாக இருக்குது. nobody, simple. அதாவது இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா படிக்கிறீங்க, ஐஐடிக்கு கோச்சிங்க்கு காசு கேட்குறீங்க, உங்கள் சொந்தக்காரங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். இல்லை நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்கன்னா கொடுப்பான், யோசிப்பான். அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் நல்லா சூப்பராக படிக்கிறீங்க, அட்லீஸ்ட் உங்கள் அம்மா அப்பா சொந்தக்காரங்க கேட்டீங்க நல்லா படிக்கிற ஃபயர் இருக்குன்னா ஆனால் எல்லார்கிட்டையுமே காசு இருக்குது, சொந்தக்காரன் யார்ட்டையும் அந்த 10,000-20,000 கொடுக்க காசு இருக்குது. பட் நீங்கள் நல்லாவே படிக்கல, ஃபுல்லாக அரியர் வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க, இல்லை ஒழுங்காக எல்லாத்தையும் ஃபெயில் ஆகிட்டு இருக்கீங்கன்னா யாரும் காசு கொடுப்பாங்களா? அப்போது சிம்பிள் ரீசன், உங்களை நம்பி யாரும் காசு கொடுக்க மாட்டுறாங்கன்னா ஏன்னா நீங்கள் நம்பிக்கையான அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு you have not done anything. சிம்பிள் ரீசன். ஸோ நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நெக்ஸ்ட் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் வச்சுக்கோங்களேன், நான் ஸ்டூடெண்ட் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஐடியா, எனக்கு காசு வேணும், ஒரு 2 lakhs 3 lakhs வேணும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஐல் பி எ கிரேட் ஸ்டூடெண்ட். அதாவது கிளாஸில் ஐல் பி டாப் 2-3. ஏன்னா டெய்லி காலேஜ் போவேன், ரைட்? எல்லா எக்ஸாம் எழுதுவேன், நல்ல மார்க் எடுப்பேன். வீட்டில் வந்து ஃபஸ்ட் ஐல் ப்ரூவ் ஐம் அ ஃபேன்டாஸ்டிக் ஸ்டூடெண்ட். 8 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ளே எவ்ரிடே வீட்டுக்கு போயிடுவேன். 8 மணிக்கு மேலே என் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன், ஃபோனை தூக்கி என்னோட ஹாலில் வச்சுருவேன். டெய்லி ஒழுங்காக படிப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை நான் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்களேன். தென் அப்புறம் எங்கள் அம்மா அப்பாட்ட பேசுவேன், அப்பா இங்கே பாருங்கப்பா, நீங்கள் என்ன கேட்டிங்களோ நான் படிச்சிட்டேன் அதை, ஓகேங்களா? நான் இப்போ காலேஜ் ஃபஸ்ட்டோ காலேஜ் செகண்டோ வாட் எவர், ஓகேவா? எனக்கு ஒரு ஐடியா இருக்குப்பா, எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து ஏஐ வந்து எல்லா ஜாப்ஸ் எடுத்துருப்பா, அதுக்குள்ளே நம்மளே ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லதுப்பா, எனக்கு ஒரு 2 lakhs மட்டும் கொடுங்கப்பா, லோனாக கொடுங்கப்பா, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக கொடுங்க, நான் உங்களுக்கு 5 yearsல திருப்பி கொடுத்துருவேன். சும்மா தான் திருப்பி கொடுக்க மாட்டோம், வேறு விஷயம். அப்படியே அவர் கேட்கவும் அட்லீஸ்ட் அப்படி சொன்னாச்சு வந்து, ரைட்? ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க நான் எழுதி தரேன் எல்லா மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் கிட்ட, தே வில் டெஃபினெட்லி ஹேவ் அ சேவிங் ஆஃப் 10 to 15 lakhs. ஆல் மிடில் கிளாஸ். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் ஒரு கல்யாணம் நடக்காதா? கண்டிப்பாக. அது காசு எங்கேருந்து வரும்? சேவிங்ஸ் வருதுல்ல. அதே 10-15 lakhs ஏன் உங்கள் மேலே உங்கள் அம்மா அப்பா இன்வெஸ்ட் பண்ண மாட்டுறாங்கன்னா, ஒன்லி ரீசன் தே டோன்ட் பிலீவ் இன் யூ.
பிகாஸ் ஸோ த ஆன்சர் இஸ் நாட் அவுட் சைட். இப்போ எல்லா பசங்களுக்குமே வந்து ஈஸியஸ்ட் திங் டு புட் பிளேம். ப்ரோ எங்கள் வீட்டில் வந்து அம்மா பையன் நம்ப மாட்டாங்க ப்ரோ, இன்னத்தப்பா நீ கிழிச்ச, உனக்கு எவ்வளோ அரியர் இருக்குப்பா, 24 அரியர் வச்சுட்டு உனக்கு என்ன பண்ணுவாங்க, காசு வந்து கொடுப்பாங்களா ஃபஸ்ட்டு, உனக்கு என்ன வேணும், எனக்கு டியூக் பைக் வேணும், ஒரு ஆணி பிடுங்க தேவை, சைக்கிளில் போடா ராஜா நீ ஃபஸ்ட்டு, கரெக்ட் ரைட். ஸோ எனக்கு ஐஃபோன் வேணும், நீ என்ன கிழிச்சிட்டு உனக்கு ஐஃபோன் வாங்குறதுக்கு, அந்த டைலாக் தான் வரும். எக்ஸாக்ட்லி. ஸோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து த ஆன்சர் இஸ் நாட் வித் யுவர் ரிலேட்டிவ்ஸ், யுவர் பேரண்ட்ஸ், யுவர் சொசைட்டி, த ஆன்சர் இஸ் கம்ப்ளீட்லி யோர்ஸ். ஸோ நான் வந்து எங்கள் அம்மா அப்பா இன்வெஸ்ட் பண்ணாங்க, என் இன்லாஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க, எங்கள் அக்கா இன்வெஸ்ட் பண்ணாங்க, என் ரிலேட்டிவ்ஸ் எங்கள் மாமா இன்வெஸ்ட் பண்ணார். பிகாஸ் ஐ வாஸ் வெரி சீரியஸ், ரைட். நான் ஆல்ரெடி நல்ல காலேஜில் படித்தேன், யூஎஸில் நல்ல இடத்துல ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ஐ வாஸ் வெரி சீரியஸ், ஐ டென்ட் ஹேவ் எனி பேட் ஹேபிட்ஸ், ரைட். நான் சும்மா வெட்டியை தம் வச்சு தண்ணி வச்சு சுற்றிட்டு இருக்கல, ஐ வாஸ் வெரி சீரியஸ். ஸோ என் சீரியஸை பார்த்து வந்து பரவாயில்ல ஏதோ பண்ணு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு they started investing in me. ஓகே. So that is the first criteria. You have to be serious and you have to make sure that others know that you're bloody serious. If you are going somewhere, right, somebody will follow you. இப்போது அந்த இப்போ இஃப் யூஆர் கோயிங் என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் அந்த தில்லே இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்கக்கிட்ட. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அந்த தில்லே கிடையாது, அவன் மேலே அவனுக்கே கான்ஃபிடென்ஸ் கிடையாது, அந்த ரேஞ்சில் தான் இருக்கானுங்க. ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அவனுக்கு அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இப்போது ஒரு ஜாபில் இருந்து ஒரு பிஸ்னஸ்க்கு டிரான்சாக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவனை நம்பி எவனும் கிடையாது, இவன் வந்து ஒன்று கட்ட, இவன்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா, ஹவு இம்பார்ட்டன்ஸ் இஸ் த எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபார் ஹிம்? ஜாப்லேருந்து he wants to get into ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே. அப்போது அப்படி ஒரு டிரான்சாக்ஷனில் போகிறவனுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்? கண்டிப்பாக தேவையா, இல்லை தேவையில்லை அப்படியே இறங்கலாமா? நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணல? இது ஒரு மல்டிபிள் டிமென்ஷனல் கொஸ்டின் ஹுசைன், ஓகேங்களா. இது வந்து நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா. இப்போ அவனுக்கு அந்த பர்சனுக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, அம்மா அப்பா வந்து ஒர்க்கிங்காக, இப்போ வந்து இந்த பையன் தான் வந்து சம்பாரிச்சு எங்கள் அம்மா அப்பா காப்பாற்றணும்னா அவன் பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டம் அவனுக்கு. இப்போ அம்மா அப்பா ஆல்ரெடி ஒர்க்கிங்னா தென் ஹி ஹஸ் காட் லிட்டில் பிட் மோர் லீவே, அவனால் போய் தைரியமாக எதாவது போய் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போது ஃபார் யங் ஸ்டூடெண்ட்ஸ் who are studying right now or இப்போ தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, the first piece of advice I would give them is not to get into long-term financial commitments like ஒரு EMI, கார் லோனு, ஓகேங்களா. இன்னைக்கு வரைக்கும் ஐ டோன்ட் ஓன் அ கார். யூ டோன்ட் ஈவன் ஐ டோன்ட் ஓன் அ கார். எப்படி? எதுக்கு ஏன்? ஏன் இல்லை எதுக்கு கார்? இல்லைண்ணா, இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு 60,000 சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவனே வந்து ஒரு 15 லட்ச ரூபா வண்டியை இஎம்ஐ போட்டு வாங்குறான்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னு ஏன் நீங்கள் யோசிச்சிங்க? பிகாஸ் யூ கேன் ஈஸிலி அஃபோர்ட் அ கார். ஐ கேன் அஃபோர்ட் அ கார், 2-3 கூட கார் கூட வாங்கலாம், ஓகே. பட் எனக்கு கார் நீட் இல்லை. ஏன்னா கார் நான் வாங்கிட்டேன்னா நான் தான் ஓட்டணும். இல்லை சீரியஸாக உங்ககிட்ட சத்தியமாக வயசு கார் இல்லை. ஐ டோன்ட் ஓன் அபார்ட்மெண்ட், ஐ டோன்ட் ஓன் ஹவுஸ், ஐ டோன்ட் ஹேவ் அ பீஸ் ஆஃப் லேண்ட். தேர் இஸ் நோ piece of land, there is no piece of documentation on my name because எனக்கு I do not want the headache of handling all of these things. இன்னைக்கு at the age of 29-30 if I had bought a house, right, நான் இன்னைக்கு entrepreneur ஆயிருக்க மாட்டேன். அந்த இஎம்ஐலே நீங்கள் EMI has killed more entrepreneurial dreams than anything in India. just the EMI. ஏன்னா நீங்கள் 30,000-40,000 50,000 ஒரு மாதம் நீங்கள் கட்டணும்னா நீங்கள் எப்படி அதை விட்டு வெளியே வந்து நீங்கள் பிஸ் ஆரம்பிக்க முடியும்? அப்போ அந்த சோஷியல் ஸ்டிக்மாலேருந்து எப்படி வெளியே வரணும்? How did you follow? I did not care about the society. Simple. ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் இன்லாஸ் கிட்டலாம் போய் பேசுவாங்க. என்னங்க உங்கள் மாப்பிள்ளை யூஎஸ்லாம் பெரிய படிச்சுட்டு பெரிய வேலை பண்ணிட்டு இங்கே வந்து கேன்டீனில் இதை வச்சு பிரியாணி சமைச்சிட்டு இருக்காருங்க, என்னங்க சமையக்கார ஆகிட்டாரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க 2 இயர்ஸ் முன்னாடி, ஓகேங்களா. பட் அவங்க என்கிட்ட சொல்ல முடியாதுல்ல அதை. ஆமாம். பட் they have to take the brand. to bite the pill. I said அது உங்க ப்ராப்ளம். ஏன் ப்ராப்ளம்? எனக்கு இல்ல, அது உங்க ப்ராப்ளம், ரைட். நான் என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு, ரைட். பட் தென் இவென்ச்சுவலி அதுக்கப்புறம் வந்து நான் நாளை வர ஆரம்பித்தேன், பீப்புள் வந்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சாங்க, டிவி சேனல்ஸில் வர ஆரம்பித்தேன், கொஞ்சம் பீப்புள் கேம் டு நோ அபவுட் த பிராண்ட். அதே மக்கள் எங்களுக்கு தெரியுங்க சந்தோஷ் இப்போ now that we are in 3-4 countries, 3-4 continents, right? இப்போ அது கேமே வேற. இப்போ நாங்கள் ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் போன வச்சுக்கோங்களேன், it's a different experience right now. So the point is
ஐ டிட் நாட் வரி அபவுட் த சொசைட்டி. ஓகே, நம்ப மாட்டீங்க, நான் யூஎஸ்லேருந்து வந்து ஃபஸ்ட்டு ஓட்டினது எங்கள் அம்மாவோட ஸ்கூட்டி, அப்புறம் எங்கள் அப்பாவோட ஆக்டிவா. இப்போ எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க? இப்போ பைக் இருக்குன்னு ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இந்த செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினேன், அவ்வளோதான். அது ஒன்றும் கம்பெனி பேரில் தான் இருக்கு, என் பேர் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ எதுக்குங்க எப்போ நான் பாதி நேரம் நான் ஊரில் இருக்க மாட்டேன், நான் காரை வாங்கி வச்சுட்டு அதுக்கு நான் வந்து இந்த டேக்ஸ், ரோட் டேக்ஸ், லோஸுக்கு மாதம் இன்சூரன்ஸ், அதில் எதுக்கு அந்த பஞ்சாயத்து? வீடு வாடகை வீடு தான். வீடு வாடகை வீடு தான். சீரியஸாவா? 100%. If somebody can find that என்கிட்ட சொந்த வீடு இருக்கு, என் பேர் இருக்கு வச்சுக்கோங்களேன், I'll give them $1 million. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்ல வரேன். நான் நீங்கள் வந்து சொசைட்டிக்கு இஃப் யூ கெட் சக்ட் இன் டு தேர் கண்டிஷன்ஸ், ரைட், யூ வில் நெவர் கெட் அவுட். அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே நம்ம சிக்கிட்டோம்னா. ஸோ ஃபர்ஸ்ட் திங், my honest and humble advice to any entrepreneur who wants to become an entrepreneur na, do not get into this EMI. EMI is the biggest trap. The housing loan is the biggest scam in the world. நீங்களே யோசிச்சு பாருங்கள். I'll give you a rough math, ரைட்? இப்போ ஒரு வீடு வந்து ஒரு 1 crore வாங்குறீங்க, அது வந்து நீங்கள் இஎம்ஐ கட்டி முடிக்கிறதுக்குள்ளே யூல் பி பேயிங் மோர் தென் 2 crores கண்டிப்பாக ஓவர் பீரியட் ஆஃப் 20-30 years. ஸோ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 20 வருஷம் ஓல்டு பில்டிங்கை யார் வந்து வாங்க போகிறா? இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்க நினைக்கிறீங்களே, நீங்கள் புது வீடு வாங்க நினைப்பீங்களா, பழைய வீடு வாங்க நினைப்பீங்களா? புது வீடு, ஆப்வியஸ்லி. கரெக்டுங்களா? ஸோ அங்கேயே ஆன்சர் வந்துருச்சு. பழைய வீடு யாருமே யோசிக்கலையே. எக்ஸாக்ட்லி. ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம இந்தியாவில் இருக்க ரியல் எஸ்டேட் இஸ் ஆல்ரெடி இன்ஃப்ளேட்டட். ஓகே. ஸோ you know who is the number 1 company which makes highest profits in India? Highest amount of money? HDFC. Bank. HDFC. From where? EMIs. Exactly. So நம்ம வந்து there's a classic proverb saying that don't build permanent expenses with temporary income. உங்கள் ஜாப் இஸ் a temporary income. பட் உங்கள் EMI is a permanent expense. பட் இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வேலை போச்சுன்னா கூட ஒரு 6 மாதத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் இருந்துக்கலாம், இன்லாஸ் வீட்டில் போய் இருந்துக்கலாம், சொந்தக்கார வீட்டில் போய் இருந்துக்கலாம், ரைட்? ஃப்ரீயாக கூட. நம்மளுக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட் இருக்க மாட்டானா? ஒரு ஃப்ரெண்ட் நம்மளுக்கு 1 மாதம் தங்க விட மாட்டாங்க. ஜாப் போச்சுன்னா கூட ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிட்டு 1 மாதம் இருந்து ஜாப் தேடிட்டு நம்ம அடுத்த ஜாப் வாங்கிடலாம். பட் இப்போ நீங்கள் ஜாப் போச்சுன்னா உங்களுக்கு மாதம் 50,000 நீங்கள் கட்டே ஆகணும், ரைட்? ஸோ இது வந்து நிறைய பேருக்கு புரியாது. இது நிறைய பேர் சொல்லி உடனே நம்ம என்ன நினச்சிப்போம், வேலை வந்துச்சுன்னா உடனே ஒரு வீடு வாங்கி ஆகணும், ரைட்? அது வந்து ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம், ரைட்? நான் ஐ டிட் நாட் கெட் ஸ்டக் டு தட். இன்னைக்கு டுடே ஆர் கம்பெனி இஸ் மோர் தென் 100 crore வேல்யூவேஷன். அப்படி இருந்தும் நீங்கள் வந்து இவ்வளோ, அப்போ அந்த அமௌண்ட் எங்கே போகுது? அப்போ உங்களுடைய அந்த இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாட் யூ டூ வித் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் யோர் company? Whatever we make, we put into a business. You recirculate it. We put it into the business. Whatever we do, we put it into the business because that gives the highest return of investment. Right? Why would I not put back to the business where it has helped us to grow to 100 crores valuation in 10-12 years, right? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேறு எந்த மியூச்சுவல் ஃபண்டும் எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. ஸோ அப்போ why would I put in some other, that means I'm not believing in my own business. So whatever we do, we again make sure that we invest in our manufacturing. எங்கே தேவையோ we reinvest in our business. உங்கள் பிஸ்னஸ் ஜேர்னியில் which was the hardest part? இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்காக இருந்தாலும் கூட வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஐ வில் பாஸ் திஸ் ஆன் டு மை ஜென்ரேஷன்ஸ் டு கம் அப்படின்னா வாட் வாஸ் த ஹார்டஸ்ட் பார்ட் விச் யூ வாண்ட் டு சே, விச் யூ வாண்ட் டு ஷேர்? இட்ஸ் நாட் ஹார்ட் ஆர் ஈஸி ஆர் சாஃப்ட், அப்படி கிடையாது. சேலஞ்சிங் பார்ட்டுன்னு சொல்லலாம். இது ஹவ் யூ சீ இட்னு சொல்ல வரேன். ஸோ நான் பிஸ்னஸ் உள்ளே வரத்துக்கு முன்னாடி ஐ ஹேட் அ வெரி வெரி ஸ்ட்ராங் தாட் ப்ராசஸ். என்னென்னா, Santosh, I was like 29-30 when I started business. Okay, I told to myself, Santosh, you're going to give 10 years of your life to something. Okay, and the 1-2 years போட்டு புடிங்க எடுக்காத. You're going to plan something. 1-2 years அதை புடிங்க எடுத்து பார்த்துறாத, right? 10 years I'm going to give my life, no matter what. Even if I'm going to become a beggar, it's okay. ஏன்னா எப்படி இருந்தாலும் வீட்டில் வைஃப் ஒர்க் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று காப்பாற்றிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஐ தாட், okay, I'll give 10 years of my life. So that is what helped me. A long term பிக்சரில் பார்க்கும்போது, ஓகேங்களா, எவ்ரி திங் இஸ் குட். ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் பேட். ஏன்னா ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது நீங்கள் அந்த சின்ன சின்ன பம்ப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். லாங் டேர்மில் பார்க்கும்போது அந்த பம்பே உங்களுக்கு தெரியாது. கரெக்ட். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது கூட ஜூம் பண்ணி பார்க்கும்போது, இல்லை நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது மேலேருந்து பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சிட்டி. வாவ், சென்னை, கோயம்புத்தூர் எவ்வளோ அழகாக இருக்கு, லைட்டில் அழகாக இருக்கும். கீழே போய் பார்த்தா தான் தெரியும். உள்ள சண்டே போடா டே கோயில் இல்லைனா சண்டை போட்டிருப்பாங்க, ரைட்? ஸோ when you look at a longer perspective, right, anything you look at a longer perspective, right, it looks very smooth. Okay. So I came out of the and main thing is I did not compare myself with others.
that was the biggest thing. When all of my close friends, my classmates, okay, அவங்களாம் வந்து they were VPs of big companies, they're making 20, 30, 40, 50, 60 lakhs package, right? They were driving BMW. நான் வந்து டெலிவரி பண்ணுறேன் ஸ்கூட்டியில். I was delivering all over, right? இந்த வீடியோ பார்க்குறவங்களே, there were a lot of people who would have seen me deliver in their own house. Wow. கோயம்புத்தூரில், சென்னையில் எனக்கு தெரியாத சந்தே கிடையாது. I've delivered every damn single place in Chennai, right? So all of my friends were going in BMW, Mercedes, and I was going in scooty. அது யார்? என் ஒய்ஃபோட கசின் நந்தினி இருக்கு. You didn't even care? I could care less because I was very sure what I was building. ஓகேங்களா? என் பில்டிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு வெளியே பார்க்கும்போது அழுக்கா தெரியும், பட் எனக்கு தெரியும் நான் பில்டிங் மானுமெண்ட். உங்களுக்கு தெரியாது. ரைட்? ஐ குட் கேர் லெஸ். நான் பாட் ஐ வாஸ் பில்டிங், பட் ஐ வாஸ் நெவர் ஜெலஸ் அபவுட் அதர்ஸ். I was never jealous. If my friends are successful, I'm happy because it gives me another assurance that hey, you can also succeed. இப்போ எல்லாரும் ஃபெயில் ஆனால் உங்களுக்கு கஷ்டம். ஓ, இவன் சக்ஸஸ் ஆயிருக்கானே, ஓ சூப்பர், அப்போ ஐ கேன் ஆல்சோ சக்சீட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ நோ ஐ லவ் திஸ் கோட் கால் தட் எவ்ரி டாக் ஹஸ் இஸ் ஓன் டே. கரெக்ட். இப்போ என்ன இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபிலாசாபிக்கலாக பேசுகிறீங்க அப்படிங்கிறதால நான் சொல்கிறேன். அந்த ஒரு ஹோப் இருக்கு இல்லையா, இன்னைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும், மை சிச்சுவேஷன் வில் கெட் பெட்டர். அந்த ஹோப் இஸ் ஃபார் மோர் டேஞ்சரஸ் தென் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க? உங்கள் hope is the only solution. Hope is the only solution. If you remember this episode, தாய்லாண்டில் வந்து ஃப்ளட்டு வந்து ஒரு கேவுக்குள்ளே ஒரு ஃபுட்பால் கோச்சும் ஒரு 14 ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. ஓகே. அதை பற்றி ஒரு மூவி கூட எடுத்தாங்க. ஒரு ஃபுட்பால் கோச்சும் கிட்ஸு, ஐ திங்க் 10 to 14 years 15 years old பசங்க வந்து கேவுக்குள்ளே எதுக்கோ பார்க்க போயிருக்காங்க. அப்போது ஃப்ளாஷ் ஃப்ளட் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக மாட்டிக்கிட்டாங்க. ஓகே. வெளியே வர முடியாது. ஓகேங்களா? 14 days அங்கே உள்ள சாப்பாடு இல்லாமல் 14 days they survived and they came out alive. What do you think would have made them alive, kept them alive? Only medicine is hope. That யாரோ வந்து நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா, யாரோ வந்து நம்மளை உள்ள கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா. இப்போ அந்த ஹோப் இல்லை வச்சுக்கோங்களேன், என்னாச்சு, ஐயோ போச்சுடா செத்து போயிடலாம், பயத்திலே செத்து போயிருப்பாங்கன்னு சொல்லுவார். ஸோ த கோச் ஹேண்டில் தட் 14 kids to such a level that hey, don't worry, cool, என்ன இருக்குது, somebody will come. அதே மாதிரி your day is coming. It has to come, but you have to stay long enough, right? For us it happened after 10-11 years. எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் க்ரோத் எல்லாமே 11 years. அதுக்கு எங்களுக்கு 2-3 வாட்டி we went 7-8 outlets, then we came back. இன்னைக்கு கூட உங்களுடைய இது பார்த்தேன், உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்தேன். ஆல் தீஸ் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வில் லீவ் டு திஸ் ஒன் பர்டிகுலர் இயர் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. இட் வாஸ் வெரி டீப் ஆக்சுவலி. இட்ஸ் ட்ரூ ஆல்சோ இல்லையா? நமக்கு அது தெரியாது. ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நாம் பார்த்துருப்போம் அந்த ட்ரீம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. பட் கூட இருக்கிறவங்க, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சியை பார்க்குறவங்க, இவன் கொஞ்சம் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அது தெரியாது. பட் அதுதான் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் இல்லைங்களா? 2020 கோவிட் வந்தோன்னா we had to shut down almost all of our Chennai restaurants. Okay. We came to zero revenue, எல்லாமே ஜீரோலேருந்து again we had to restart. ஸோ கோட்டாலி மறுபடியும் பரோட்டா முதல்ல இருந்து சாப்பிடு. ஆமாம். ஸோ அதான் சொல்ல வரேன், யூ cannot live on past laurels, right? ஓ, நான் முன்னாடி இவ்வளோ பண்ணிட்டேன். It does not matter for tomorrow. What you have done in the past does not matter for tomorrow. It's a new day. You have to go and build it again and again. How was the comeback for you? அந்த கம்பேக் நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க? I loved it. In fact, that was I would do that again any day, every day. And so I love it because that got back to the same old Santosh of 2013, right? With the raw energy going, I love that. So what we did was we realized that until we are able to scale, right? இப்போ ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி until we are able to scale, there's not much big money into it. ஒரே ரெஸ்டாரண்ட்டை வச்சு you can't make money. அந்த ஒரே ரெஸ்டாரண்ட் ஓடுறதுக்கு I didn't come from US to start ஒரு ரெஸ்டாரண்ட். So all these 9-10 years, right now people are thinking you are running restaurant business. இல்லை, we were working on to solve that problem. நான் சொன்ன chefless problem. It took us 8-9 years to solve that. Once we solved it, right, then that's what the magic happened. 2022 I go to Australia. ஓகேங்களா? வித்தின் ஒரு 15-16 months we open 6 outlets. இதே வந்து next month, right, we'll have 7 outlets and we are the largest South Indian brand in Australia. Which took us only 15-16 months. மற்ற brands took 8-9 years because we cracked that formula. Right now, next month I'm leaving to US. We are opening 4 outlets in the US in the next 3 to 4 months. Fantastic. இப்போ அந்த ஸ்கேல் அப் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் நம்ம வந்து லோக்கல் மார்க்கெட்டுக்கே வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொலபசி அந்த ஈக்குவேஷன் விட்டுருங்க.
நீங்கள் ஒரு நல்ல பெருசாக ஸ்கேலப் பண்ணியிருக்கிற ஒரு ஆண்டர்ப்ரனர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஜென்ரல் மைண்ட் செட்டில் ஸ்கேலப் அப்படிங்கிறது ஒரு பிரான்ச் இருக்குது, மிச்சம் மீறி போச்சுன்னா இன்னொரு பிரான்ச் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவ்வளோ எக்ஸார்பிடண்ட்டாக போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து வெகுவான பிஸ்னஸ் ஓனர்ஸ்கிட்டயே கிடையாது. நீங்கள் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஸ்கேலப் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும், அதை வந்தானா நம்ம இந்த அளவுக்கு வரணும்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை எப்படி how was the process? ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வி ஸ்டார்ட் வித் எண்ட் ரிசல்ட் இன் மைண்ட். தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷெஃப்லெஸ்ஸாக ஆகணும்னு சொல்லி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே மாடல். ஸோ இந்த 19 years இஸ் ஆல் R&D ஃபார் அஸ். People are thinking we are running restaurant. No, we are doing only R&D to prove that it is scalable, chefless model. So general நம்ம சவுத் இந்தியாவுக்கு ஸ்கேலிங் எப்படின்னா வந்து they think about scaling with people. அதாவது நான் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் வச்சிருக்கேன், என் மச்சான் ஒருத்தன் வந்தான், என் தம்பி ஒருத்தன் வந்தானா அவனுக்கு இதே மாதிரி இன்னும் செட் பண்ணி கொடுத்து they think scalability with people. What happens is it gets dried up. ஒரு 3-4 மக்களுக்கு அப்புறம் உங்களுக்கு மக்கள் கிடைக்காது. ஸோ யூ கான் ஸ்கேல். பட் யூ ஹேவ் டு திங்க் ஸ்கேலிங் வித் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், நாட் வித் பீப்புள். நம்ம எல்லாருக்குமே வந்து வி ஆர் வெரி அஃப்ரேட். என்னன்னா ஒரு பிஸ்னஸை போட்டு இன்னொருத்தனை போட்டு அவன் காசு அடிச்சு போவான். பட் த பாயிண்ட் இஸ் அவன் அடித்தாலும் பரவாயில்ல, யூ வில் ஸ்டில் மேக் 2 rupees. Right? I would rather have 100 outlets make 2 rupees, which is 200 rupees, than have one outlet make 50 rupees. Wow. Right? Anga da we as an entire as a society, especially Tamilians, right? Why we fail to build big billion-dollar brands is because of the lack of clarity in our thought process. We get stuck. 2 outlet ஏன் ஊருக்குள்ளே நான் இருப்பேன்ப்பா, நான் வெளியூர் போக மாட்டேன்ப்பா. ஏன் ஸ்டேட்டுக்குள்ளே இருப்போம்ப்பா, நான் வெளியே போக மாட்டேன்ப்பா. ஏன் அங்கே போனால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அங்கே நம்பிக்கையான ஆள் இருக்க மாட்டாங்க. அங்கே தான் யூ ஹேவ் டு புட் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ரைட்? இப்போது மெக்டானல்ட்ஸ் எங்கேருந்தோ, டாமினோஸ் ஹேஸ் 1500 outlets இன் இந்தியாங்க. ஆமாம், டாமினோஸ் இஸ் மோர் தென் 1500 outlets இன் இந்தியா. அவங்களாம் எப்படி ஸ்கேல் பண்ணுறாங்க இப்போ? Right? They have good process and systems. So நம்ம வந்து we have to break the mindset. So இது வந்து it's a curse for Tamil Nadu நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா as a state, as a ecosystem, we have to become more mature. Simple example, ஓகேங்களா? எப்போ நம்ம வந்து as an entire society we'll produce many entrepreneurs is when every day in the evening 6 மணி to 8 மணி, right? When we talk about business inside a family. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? 6 மணி 8 மணிக்கு 6 to 8 மணி வீட்டில் என்ன பேசுகிறோம்? பேசுறதே இல்லை, மொபைல் ஃபோனு. அப்படி பேசினாலும் என்ன பேசுவோம்? என்ன சீரியல், என்ன படம், இந்த படம் வந்துச்சா, விஜய் படம் வந்துச்சா, அஜித் படம் வந்துச்சா, அதை பற்றி தான் வீட்டில் எதாவது மெஞ்சி போனால் வி டாக் அபவுட் மூவிஸு, கொஞ்சம் ஸ்போர்ட்ஸு, ஐபிஎல் வந்து ஐபிஎல், லிட்டில் பிட் ஆஃப் பாலிடிக்ஸ், நியூஸ், அப்பா பெரியப்பா அப்பா வந்து நியூஸ் பேப்பர், அவ்வளோதான்ல. அது எப்போ சேஞ்ச் ஆகி 6 to 8 o'clock வந்து வி டாக் பிஸ்னஸ் ஃபேமிலிக்குள்ளே. அப்போ அங்கே பாருங்கப்பா, அந்த எலக்ட்ரிக் கடைக்காரன் பாருங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறான் பாருப்பா, அப்போ அந்த ஹோல்சேல் கடைக்காரன் பாருங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறான் பாருப்பா. அந்த மாதிரி எப்போ நம்ம டாக்ஸ் மாறுதோ, that is the day we will be producing a heck a lot of entrepreneurs in Tamil Nadu. பட் அந்த மெச்சூரிட்டி வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Of course. What do you think about it? Of course, but அது நம்ம டியூட்டி as an entrepreneur. As entrepreneurs, நம்ம duty is to bring that culture in the next 1-2 generations, next 10 to 20 years, right? இப்போ நம்மளே if you're not going to talk about it and educate the next generation of people, right, it will not happen. இப்போது சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஒரு சிஸ்டமை எந்த ஆஸ்பெக்டில் எப்படி பில்ட் பண்ணுறது, ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா? சிஸ்டம் இஸ் நத்திங் பட் அகெயின் சால்விங் அ ப்ராப்ளம். உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க, ஓகேங்களா, அது தப்பு பண்ணாமல் இருக்கிறது நான் எவ்வளோ ஈஸியாக கொண்டு வரது தான் சிஸ்டம். இப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு இப்போ கோயம்புத்தூர் இங்கே இருக்கோம், நம்ம இங்கேருந்து நீங்கள் வந்து அவினாஷ் ரோடுக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஸ்டமே இல்லை என்ன பண்ணுவீங்க? ரோட்டில் போய்விட்டு கூகுள் மேக்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தராக கேட்டு போவீங்களா? ஸோ கூகுள் மேக்ஸ் என்ன பண்ணுச்சு? இட் கேவ் யூ அ சிஸ்டம். தம்பி இங்கே போப்பா, இவ்வளோ தூரம் போனால் லெஃப்ட்டுப்பா, ரைட் எடுப்பா. ஸோ தட் இஸ் கால்ட் சிஸ்டம். சால்விங் ப்ராப்ளம்ஸ் ஆன் அ கண்டினியூஸ் லெவல் இஸ் கால்ட் அ சிஸ்டம். அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப இதாக புரியாது மக்களுக்கு. அவங்க சிஸ்டம்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் நினச்சிப்பாங்க. ஆமாம், சரி, ஓகே. டீம் பில்டிங், அதாவது என்னென்னா நம்ம வந்து தனியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணுன்னா தனியாக வெகு தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கூட்டோடு போனால் தான் முடியும் அப்படிங்கிற. ஸோ ஒரு டீம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டீம் பில்ட் பண்ணுறது எப்படின்னா அடிப்படையாக ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஃபைண்ட் லைக் மைண்டட் பீப்புள். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா
அவனுக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நீட் இருக்கணும். இப்போ அவனுக்கு அந்த இடத்துக்கு ஒரு நீட்டில் வச்சுக்கோங்களேன், அவனை எவ்வளோ தான் நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டு போனாலும் கடைசியில் ஏஞ்சி ஓடிடுவான். ரைட்? ஸோ ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, we don't find the right people, ரைட்? we find the wrong people. பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு அப்புறம் நம்ம உட்காந்து அழுவோம், அவன் இறங்கி போயிட்டான், நான் எவ்வளோ பேர் ஹையர் பண்ணுறேன், அவன் யாருமே நிற்க மாட்டாங்க, எல்லாம் ஓடி போயிடுறாங்க. you're hiding the wrong people. simple, right? ஸோ நாங்கள் we work in a different model. we do not believe in creating employees, we believe in creating entrepreneurs. So in Kolapasi we don't have any employees. Everybody, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே we created an entrepreneur there. இப்போ மேனுஃபேக்சரிங்க்கு we created a manufacturing partner. We created an they already had a factory. நாங்கள் என்ன பண்ணோம், we went and gave them a lot of business, say that you become a manufacturing partner. So we work on success. இப்போ நம்ம ஜாப்பனீஸோட JIT மாதிரி we work on success. இப்போ உங்களை ஹையர் பண்ணிவிட்டு உங்களை சம்பளம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், every month, right, you know that you're going to get a salary. So automatically your drive is decreased. ரைட்? ஸோ அங்கே வந்து we want to create an entrepreneur there. அங்கே இப்போ ஒரு மார்க்கெட்டிங் எடுக்கிறோம்னா we want to build a marketing division, will create an entrepreneur there. So எல்லா outletsக்கும் you can do marketing and you can make money out of that. So that is how we work. So in Kolapasi we don't have any employees. We run we run business in 3 continents. Right now we have 0 employees, which is அதுவே ஒரு பெரிய case study. There is no brand. Okay. There is no restaurant brand in the world which is operating in 3 continents without employees. Wow. இது அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்துச்சு? எல்லாம் அடிப்பட்டு வந்தோம்ல, வாங்கின அடி அப்படி இல்லை. COVID taught us the biggest lesson because now we had a lot of employees. Then we realized that, okay, why do we have to have employees? Give them a bigger share, let them make money, create an entrepreneur out of there. Then அந்த மாச சம்பளத்தை வச்சுட்டு why should you have to control his dream? You do as much you want, we'll support you, bring his business, right? We'll give you money, give you back the money. I'll be happy. இப்போ என்கிட்ட ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து, சந்தோஷ் உங்கள் ரெஸ்டாரண்ட் நாங்கள் எடுத்துகிட்டு we will make you 10,000 rupees, give us 1,000 rupees, I will right away give them. நீங்கள் 10 lakhs பண்ணி கொடுங்க எனக்கு, I'll give you 1 lakh. See, every entrepreneur is okay to give 1 rupee of the 10 rupees he's getting, but he is not okay to give 50 paise of the 0 rupees he's not going to get. அந்த அசம்ஷனில் கொடுக்க மாட்டான். Exactly. So entrepreneurs, we are okay to give success fee but not a advanced consulting fee ன்னு சொல்ல வரேன். Because we don't have the money, right? Most of the time மட்டும் காசு இருக்காது பண்ணுறதுக்கு. ஆமாம், காசு இல்லை. So tip to all the marketing agencies or sales companies or whatnot, right? The way you have to crack is go and give your service for 1 or 2 months to the companies which you like. Right? நீங்கள் உங்களுக்கு என்ன கம்பெனி பிடிச்சிருக்கோ, go and give your service for 1-2 months. Right? And if your service is good, they'll come back to you for the 3rd month and they'll pay you. If they're not paying you, that means your service is not good. Fantastic. Then you go back and refix yourself, go again to somebody else, give you a service. இப்போ Canva என்ன பண்ணாங்க, it's called a freemium model சொல்லுவாங்க. Freemium model. Right? ஒரு 10 சர்வீஸ் இருந்துச்சுன்னா 5 சர்வீஸை ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அந்த 6, 7, 8க்கு மட்டும் கட்டம் இல்லாமல் வேணும்னா காசு கட்டு அப்படின்ட்டு போச்சு. ஆமாம். எங்கே பார்த்தாலுமே வந்து ஒரு பெரிய ஆட்ஸோ, பேனர் ஆட்ஸோ, டிவி ஆட்ஸோ, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கோ எதுவுமே கொலப்பசிக்கு இல்லை நான் பார்த்த வரைக்குமே, இஃப் ஐ எம் நாட் ராங். அப்படி இருந்து நீங்கள் இந்த அளவுக்கு பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க விச் இஸ் நாட் அன் ஆர்டினரி திங். ஏன் மார்க்கெட்டிங்கே இல்லாமல் போகிறதுக்கான அவ்வளோ எப்படி பண்ணீங்க நீங்கள்? அது ஒரு புதிராகவே இருக்குது. எல்லாத்துக்குமே சொன்னா வெளியே தெரிஞ்சு போயிருமே அப்படிங்கிறீங்களா? அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ I've told in Kolapasi there is no secret, Hussain. Okay. If you நீங்கள் போய் யூடியூப்ல வீடியோ பார்த்தீங்கன்னா I've talked about every damn thing. நாங்கள் உள்ள என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாமே I've talked, ஓகேங்களா? Because I don't believe anybody can copy us. They can't. Simple. Okay, we have seen so many people அந்த அளவுக்கு அடிகள் விழுந்திருக்கு. அனுபவம் இல்லை அவங்க காப்பி பண்ணாலும் they cannot. நாங்கள் வாங்கின அடி அவங்களால வாங்க முடியாது, அதுக்குள்ள செத்துருவாங்க. ரைட்? ஸோ இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட் 10-11 years எங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணவங்க, there's not even a single person, same brand, not even a single restaurant brand is alive right now. Everybody is dead. Everybody is gone. Right? So the point what we believe is ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து you don't need so much of marketing because ஒரு restaurant depends only on 5 to 10 kilometers of the trade area is only 5 to 10 kilometers. Okay. So until எங்களுக்கு வந்து distribution ஸ்ட்ராங்காக இல்லை, லைக் ஒரு ஸ்டேட்டில் ஒரு 100 அவுட்லெட் 200 அவுட்லெட் வச்சுக்கோங்களேன், அப்போது மாஸ் மார்க்கெட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் மாஸ் மார்க்கெட்டிங் பண்ண வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் தெரியும் கொலப்பசி பற்றி, பட் அவன் எங்கே போய் வாங்குவான்? If there is no Kolapasi within 5 to 10 minutes or 15 minutes of his அவன் இடத்துல இருந்து, ரைட், அந்த மார்க்கெட்டிங் மணி இஸ் வேஸ்ட். ஸோ வி பிலீவ் தட் எங்களோட ட்ரேட் ஏரியாக்குள்ளே இருந்து தெரிஞ்சாலே போதும். அண்ட் எங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ரென்த்தே வந்து ஆர் கஸ்டமர்ஸ் டாக்கிங் அபவுட் அஸ் டு அதர்ஸ்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை இன்டர்நேஷ்னல் என்டையர் பிஸ்னஸ் பார்த்தேன் has come from zero marketing dollars. We have not spent till now a single marketing dollar for our expansion. எங்கள் லைசன்ஸ் ஃப்ரான்ச்சைஸிக்கோ எக்ஸ்பேன்ஷனுக்கோ we have not spent a single dollar till now. எல்லாம் எப்படி ஆச்சுன்னா கம்ப்ளீட்லி வேர்ட் ஆஃப் மவுத். யாரோ ஒருத்தர் மெல்பர்னில் சாப்பிட்ருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதனால பர்த்தில் ஓப்பன் பண்ணோம், அங்கே அப்புறம் கோல்ட் கோஸ்ட் ஓப்பன் பண்ணோம், அப்புறம் பிரிஸ்பேன் ஓப்பன் பண்ணோம், இப்போ கலிஃபோர்னியா ஓப்பன் பண்ணுறோம், யூஎஸில் க்ரீன்வெல், கனெக்டிகட், டாலஸ், எவ்ரி திங் இஸ் பியூர்லி ஃப்ரம் வாட் we did was நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ தான் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் marketing strategy we did. Instead of investing money in marketing, we invested that money back into the customer. எப்படி? சூப்பர். இப்போது நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறீங்க ஹுசேன், ஓகேங்களா? புது ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறீங்க. வாட் இஸ் யுவர் நம்பர் ஒன் ப்ராப்ளம், நம்பர் ஒன் சேலஞ்ச் நீ கோ இன்டு நியூ ரெஸ்டாரண்ட்? டேஸ்ட். வாட் டு ஆர்டர், ரைட்? ஒரு மெனு கொடுப்பாங்க, 250 ஐட்டம் இருக்கும், அது நீங்கள் படிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் படிச்சுட்டு இது நல்லா இருக்குமா, நல்லா தெரியாது, அசம்ஷன். ஆமாம், ஃபஸ்ட்டு பிரியாணி இது வந்து ப்ரௌனாக இருக்குமா, எல்லோவாக இருக்குமா, ஆரஞ்சாக இருக்குமா, தெரியாது. இதில் வந்து ஜீரக சம்பா ரைஸா, பாஸ்மதி ரைஸா, தெரியாது. ஸ்பைசியா, நான் ஸ்பைசியா, தெரியாது. இவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்குது, ரைட்? யூ மைட் எக்ஸ்பெக்ட் எல்லோ பிரியாணி, பாஸ்மதி ரைஸ், நான் ஸ்பைசி. தே வில் கிவ் யூ அ ஸ்பைசி ஜீரக சம்பா ப்ரௌன் கலர் ரைஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வில் கெட் கான். ஐயோ காசு போச்சு, ரைட்? டேஸ்ட் நல்லா சுத்தம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக we started this new concept called TBYB, taste before you buy. ஸோ ஆல் ஆஃப் இன்டர்நேஷனல் அவுட்லெட்ஸ், நீங்கள் இப்போ மெல்பர்ன் போனீங்கன்னா, பிரிஸ்பேன் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யூ cannot ஆர்டர் unless you sample the food. ஸோ நீங்கள் உள்ளே வந்த உடனே ஃபுட் இஸ் டிஸ்பிளேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஹாட், யூ கேன் சாம்பிள், they'll give you a sample. பிடிச்சிருந்துச்சுன்னா யூ கேன் ஆர்டர். ஸோ என்னாச்சு, we are removing your biggest problem of டெசிஷன் மேக்கிங் டைலமா. நான் என்ன பிரியாணி ஆர்டர் பண்ணலாம், சிக்கனா மட்டனா, இல்லை வந்து நான் சிக்கன் சொக்கா ஆர்டர் பண்ணலாமா, மட்டன் சொக்கா ஆர்டர் பண்ணலாமா, நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க நீங்கள், ரைட்? அந்த யோசிக்க தேவையே இல்லை. ஸோ நாங்கள் அந்த சாம்பிளிங்க்கு வி இன்வெஸ்டட் தட் மணி இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி ஆன் மார்க்கெட்டிங். ஸோ மக்களை பிடிச்ச உடனே, பிகாஸ் நோ த ரெஸ்டாரண்ட் இஸ் டன் தட். எந்த ரெஸ்டாரண்ட் ஹேஸ் given you a free sample? This is something new. Nobody's done that. So we innovated that. So we invested back. எங்கேயோ யாருக்கோ போய் காசு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த மணி எடுத்து we put it back into the customer. ஜாலியாக சாப்பிட்டு போட்டுமே. ஸோ உள்ளே வருவாங்க, சாம்பிள் பண்ணுவாங்க, பிடிச்சிருந்தா வாங்குறாங்க, இல்லைன்னா போயிடுறாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் வை in Melbourne and Brisbane we are that highest rated Indian restaurant in both of the cities. 4.9 and 5.0 rating. 4.9 rating. பார்த்தேன். Right? Because we innovated. We understood the customer better. இப்போ அண்ணா நகரில் சென்னையில் we are opening the same model we are opening in India back again. இப்போ international போயிட்டு coming back to India. So we are adding one more feature called PYP. Plan your portion. இப்போ நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வந்து ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, 2 பேர் 2 பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள் ஒய்ஃபால் ஃபுல்லாக முடிக்க முடியாது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி ஆகும், இல்லை அங்கே வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகும், இல்லை பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்து போயிட்டு அதையும் சாப்பிட முடியாமல் வேஸ்ட்டாக தான் போகுது. ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேவையில்லாத ஃபுட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணணும். நம்மளுக்கு வந்து அதிகமாக எனக்கு சைஸ் ஸ்லிப்பர் ஆர்டர் பண்ணுவோம். இப்போ உங்கள் சைஸ் 9னா நீங்கள் 8 or 10 ஆர்டர் பண்ணுவீங்களா? கிடையாது, ஆர்டர் பண்ண மாட்டோம்ல. பட் ஃபுட்டு ஏன் அப்படி பண்ணணும் நம்ம? ஸோ வி கேம் அப் வித் நியூ கான்செப்ட், பிளான் யுவர் போர்ஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா வில் ஆஸ்க் யூ உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் வேணும்னு. இப்போ நீங்கள் கீட்டோ டயட்டில் இருக்கீங்க வச்சுங்களேன், சந்தோஷ் எனக்கு வந்து கம்மியாக ரைஸ் போடுங்க, எனக்கு 150 grams போதுன்னா 150 grams உங்களுக்கு ரைஸ் போடும். வில் சார்ஜ் யூ ஒன்லி ஃபார் 150 grams. ஓகே. பட் உங்களுக்கு பீஸ் நிறைய வேணும்னா யூ கேன் ஆட் பீஸ், அந்த பீஸுக்கு வில் சார்ஜ் யூ. ஸோ விமென், கிட்ஸு அவங்களுக்கு தேவையான மாதிரி யூ கேன் பை அ பிரியாணி ஃபார் 100 rupees to even 500 or 600 rupees. It's up to yours. So nobody has done that. So we always keep innovating. And நிறைய ரெஸ்டாரண்ட்ஸால் இந்த மாடல் ஃபாலோ பண்ண முடியாது because there are 200 items. We have only 10 to 15 items. We can do that. Others cannot do that. ஏன் அந்த 10 to 15 items இந்த ஸ்கேலபிலிட்டி ப்ராசஸ்க்காக நீங்கள்? Absolutely. You tell me ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் ரெஸ்டாரண்ட் செயின் which has more than 1000 outlets has more than 20 items in the menu, different items. அவங்க ஐட்டம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா காம்போவா இருக்கும். ஆமா. நீங்க KFC பாத்தீங்கன்னா ஒரே ஐட்டம் தான், ஃப்ரைட் சிக்கன். ஆமா. அத சுத்தி அது கூட இது கூட ஒன்னு நான் ஃப்ரைஸ் தரேன் இது தரேன் சொல்லுவாங்க தவிர, but there only 2 to 3 items because you have to be good at something. அப்பதான் they will be known, you will be known for something. You cannot be இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், நான் சவுத் இந்தியன் கொடுப்பேன், நார்த் இந்தியன் கொடுப்பேன், சைனீஸ் கொடுப்பேன், எல்லாத்தையும் கொடுப்பேனா what will you be known for? Because India is diverse country, ஃபுட்டும் அதுக்கேற்ற மாதிரி டைவர்ஸாக இருக்குது. அப்போது எதுங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. No, you cannot excel in everything. அதான் ஃபோக்கஸ். அதனால தான் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் not able to scale. So we were very clear, போதும் limited items so that we can see, we were very 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 clear from day one. Fantastic. We did not get distracted. ஓகே, இப்போது வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் Q&A மாதிரி கேட்கலாம். ஜஸ்ட்டில் நேற்று நீங்கள் ப்ரோக்ராமுக்கு வரீங்க அப்படின்னா ஒரு Q&A செஷன் வச்சுருந்தேன். ஸோ அதை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா,
ஒரு டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன், டீனேஜில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு 1 to 2 years ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே வந்து 2 டிவிஷனாக இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம மக்கள் வந்து வி கன்ஃபியூஸ் பிட்வீன் பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப். ஆல் பிஸ்னஸஸ் ஆர் நாட் ஸ்டார்ட்-அப்ஸ். ஓகேங்களா? பிஸ்னஸ்னால் என்ன, ஸ்டார்ட் அப்னா என்னென்ன ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். பிஸ்னஸ் இஸ் சம்திங் வேர் யூ நோ தி அவுட்புட் அண்ட் அவுட்கம். அதாவது இப்போ இந்த பாட்டிலில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், இட்ஸ் கால்ட் அ பிஸ்னஸ். ஏன்னா உங்களுக்கு இது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், யாரோ ஒரு கன்சல்டன்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. நீங்கள் அதே மாதிரி ஃபேக்ட்ரி செட் பண்ணணும், ஒரு மோல்டு போடணும், பாட்டில்ஸ் பண்ணி வித்துடலாம். தட்ஸ் கால்ட் அ பிஸ்னஸ். இட்ஸ் ஆல் ப்ரீ டிட்டர்மைண்ட். இது பண்ணால் இது வந்துடும் உங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட்-அப்ஸ் ஆர் அன்ப்ரூவன் அன்டெஸ்டட் பிஸ்னஸ் மாடல்ஸ். அவுட்புட்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அன்ப்ரூவன் அன்டெஸ்டட். ஒரு ஐடியா, யூபர், ஓலா எல்லாருமே வாஸ் அன்ப்ரூவன் அன்டெஸ்டட். முன்னாடி ஃபேஸ்புக், அதாவது ஃபேஸ்புக் டிட் நாட் மேக் மணி ஃபார் 7 years. தே டிட் நாட் மேக் எனி ரெவன்யூ ஃபார் 7 years. ஸோ இது எல்லாமே வந்து அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் மாடல். ஸோ கொலபசி வாஸ் ஆல்சோ அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் மாடல். ஸோ somebody wants to start businessனா I would highly suggest them to go and work. இப்போது யாராக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு 1 to 2 years ஒர்க் பண்ணுங்கள். You learn everything and then you start that. But if you're starting a startup, then anyways there is no reference there. You can start right away. Okay. So teenage students ku vandu, teenage makkalukku generally you don't have to start so early just because Mark Zuckerberg சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, நான் இப்போயே ஸ்டார்ட் பண்ண அவசியம் கிடையாது சொல்ல வரேன். அவங்களோட என்வாயர்மெண்ட் வேறு, நம்ம என்வாயர்மெண்ட் வேறு. ஐ வில் ஹைலி ரெக்கமெண்ட் ஒரு 3-4 years ஒர்க் பண்ணுறது தப்பே இல்லை. ஏன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் ஸ்கில்ஸ். ரைட்? எப்படி பீப்புளோட பழகணும், எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், எப்படி பேசக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு டொமைன் நாலேஜ் இருக்கும், கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கற்றுப்பீங்க, கிளைண்ட்ஸோட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுலாம் கற்றுப்பீங்க. அது வந்து இட் பி வெரி யூஸ்ஃபுல் வென் யூ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆர் ஸ்டார்ட் அப். நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி? அது என்னென்ன, எப்படி அப்டேட் ஆனீங்க? அதான் அந்த சாஃப்ட்வேர் அப்படியே அப்டேட் ஆகிட்டே வந்திருக்கும் இல்லையா? கரெக்ட். அது எப்படி, என்னென்ன ஸ்கில்ஸ்? ஸோ யூஎஸில் இருக்கும் போதே, நான் படிச்சுட்டு இருக்கும் போதே ஐ காட் இன்வால்வ் இன்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. MLM மாதிரி. ஆமாம். ஸோ தட் நீங்கள் இது சொன்னீங்கன்னா பசங்க பிடிச்சிக்குவானுங்க. நோ, தட் ஹெல்ப் மீ டுடே. இன்றைக்கி நான் சொல்கிறேன், கொலபசியோட 99% ஆஃப் த சக்ஸஸ் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் த நாலேஜ் ஐ லேர்ன் ஃப்ரம் அ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ். ஏன்னா அங்கே வந்து ஐ ஸ்டார்டட் ரீடிங் புக்ஸ் பிகாஸ் அது வரைக்கும் நான் இந்தியாவில் புக்ஸ் படிச்சதே இல்லை. பட் ஒன்ஸ் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கும்போது they'll give you a book every month, ரைட்? அந்த புக்கை நான் படிக்கும்போது ஸோ யூ ஆர் சப்போஸ் டு ரீட். அந்த புக்கு படிக்கும்போது நான் அவங்களுக்காக படிக்கணும் இல்லையோ, பட் ஐ ஸ்டார்டட் பிகமிங் பெட்டர். I learned lot. I studied a lot of books. Every month 2 to 3 books நான் படிச்சுட்டே இருப்பேன். ரைட்? ஏதாவது கான்ஃபரன்ஸ் போவோம், ஏதோ கேட்டு. ஸோ அட்லீஸ்ட் I was among with positive people, right? Then I started public speaking. Ayyo, today, right? இன்னைக்கு கூட I just came down from Ooty, right? I had a speaking engagement. நாங்கள் கொலபசி we were able to grow so much because of the public speaking skills I learned. அதனால என்னோட ஜோஷ் டாக்ஸ் வீடியோஸ், நிறைய இன்டர்வியூஸு, நிறைய நியா நானால, right? You know, it went viral because I had already developed insane amount of public speaking skills all those years. Right? So continuously நான் பண்ணிட்டு I became decently good at that. அது வந்து it helped us to grow our brand. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 20 to 30 years, ரைட்? அந்த ஏஜில் வந்து I did not have television at my house. யூஎஸில் இருக்கும் போது I never had TV. I only had a big shelf with 200-300 books. So I was reading, I was listening to a lot of videos, then I was traveling a lot, I was gaining a lot of knowledge. அது எல்லாமே came back to help me when I started my own business. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தேவைப்படுது. யூ ஹேவ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸாக்ட்லி. ஃபேன்டாஸ்டிக். இந்த இடத்துல மைண்ட் செட் எந்த அளவுக்கு ஒரு கேம் ப்ளே பண்ணுது? மைண்ட் செட்டுங்கிறது ஒரு ப்ராடான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு அடாசிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எப்போவுமே ஒரு ஓனர் அப்படிங்கிறவன் வந்து ஷுட் ஹாவ் த அபிலிட்டி டு சே நோ. இல்லை முடியாது, இல்லை இது செட் ஆகாது அப்படிங்கிற அந்த ஒரு சரி எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தலையாட்டாமல் இல்லைன்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட் வரணும். அந்த ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை எப்படி பில்ட் பண்ணீங்க? இட் கம்ஸ் வித் எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் இல்லைனா யூ ஈஸிலி கெட் டிஸ்ட்ராக்டட். இப்போ நானுமே இந்த 10-11 இயர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம இது பண்ணலாம், இப்போ ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப் அது பண்ணலாம் எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பட் ஹேட் டு கீப் ஆன் சேயிங் நோ 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 நோ. நான் வேறு எதுவுமே பண்ணல, கொலபசி தவிர நான் எதுவுமே பண்ணல. லாஸ்ட் 12-13 இயர்ஸ் ஒன்லி கொலபசி. ஏன்னா ஒன்றுத்தில் நம்ம இஃப் யூ ஸ்டே லாங் இஸ் வேர் யூ கெட் த காம்பவுண்டிங் எஃபெக்ட். இல்லைனா நம்ம 2 years ஒன்று 2 years ஒன்று மாற்றிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு இப்போ இந்த 1-2 yearsல ஹவ் யூ
grown across the world is all because of the 10 years of foundation we put in Tamil Nadu. Okay. So we learned a lot of stuff. Adhe we were able to implement in other parts of the world. So naanga SaaS eppadi pandringlo, software as a service. As a service. Naanga we are doing a RAS, restaurant as a service. Service. We have learnt it today. Anybody can open an Indian Kolapasi anywhere in the world in 2 weeks time. That's what we have built. கொலப்பசி அந்த பேரே வந்து நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நேமாக இருக்குது. ஹவு டிட் யூ அரைவ் டு தட் பர்டிகுலர் நேம் கொலப்பசி? ஆமாம், பிகாஸ் வி வாண்டட் டு பி குவர்க்கி, வி வாண்டட் டு பி ஆட், வி வாண்டட் டு பி டிஃப்ரெண்ட். திருப்பி நானும் பவனு மெஸ்ஸு அப்படி பண்ணி தானே நீங்கள் மறந்துடுவீங்க. ஆமாம், என்னென்னு வச்சுருப்போம் பேர், சந்தோஷ் பவன், ஆதித்யா பவன், பத்மநாபன் பவன். நீங்கள் அந்த ரோட்டு நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்க வச்சுக்கோங்களேன், அந்த ரோடு முடியதுக்குள்ளே பேரை மறந்துடுவோம். பட் ஏதோ ஒரு இந்த கான்செப்ட் கால் பர்பிள் கவ் ஃபிலாசபி சொல்லுவாங்க. பர்பிள் கவ் ஃபிலாசபி என்னன்னா, நீங்கள் ரோட்டில் போகும்போது 20 மாடு பார்க்குறீங்கன்னா யூ வில் நாட் ஸ்டாண்ட் அண்ட் டேக் அ பிக்சர். பட் அந்த 20 மாடில் ஒரு மாடு மட்டும் பர்பிள் கலரில் இருந்துச்சுன்னா யூ வில் ஸ்டாப் அண்ட் யூ டேக் அ பிக்சர், ரைட்? You got to be unique, you got to be different, you got to get into people's mind. நான் வந்து we didn't want to spend money to make you get remembered about our brand. நான் 10 வாட்டி ஆட் போட்டு தான் உங்களுக்கு வந்து கொலப்பசி ஞாபகம் வைக்கணும்னா that means I've chosen a bad brand name. ரைட்? நீங்கள் ஒரு வாட்டி கொலப்பசி கேட்டீங்கன்னா நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. மறக்க மாட்டேன். கரெக்டா? மறக்க மாட்டேன். நேம் சூசிங் ஃப்ரீ தானே? கரெக்ட். ஸோ why wouldn't I want to keep a fantastic name? I feel the best restaurant name is கொலப்பசி. ஏன்னா உங்களுக்கு எப்போ சாப்பிடணும் தோணும்? பசி எடுக்கும்போது. கரெக்டாக? அப்போ பசி எடுக்கும்போது கொலப்பசி வரும். சிம்பிள். ஸோ முள்ளால் எடுக்கணும். அதான் முள்ளால் எடுக்கணும், பசியை கொலப்பசியால் எடுக்கிறோம். சிம்பிள். சூப்பர் சூப்பர்ண்ணா. ஓகே, இப்போது ஒரு பெரிய மார்க்கெட்டிங்லேருந்து ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு, மிஸ்டர் கார்த்திகேயன். ஹவு டு அப்ரோச் டுவார்ட்ஸ் ஹேண்டிலிங் அன்சர்டனிட்டிஸ் when the decision made didn't turn out as expected? நம்ம எதிர்பார்த்த டெசிஷன் வரல அப்படின்னா அந்த அன்சர்டனிட்டிஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. ஆன்சர் டு தட் இஸ் வெல்கம் டு த கிளப்னு சொல்லுங்க அவர் ஃபர்ஸ்ட். எல்லாருமே அதே. The only certainty in business is uncertainty. The only certainty in business is uncertainty. If you are already எல்லா அவுட்புட்டுமே சர்டன் வச்சுக்கோங்களேன், then he is of no use. ஒரு ஆண்டர்ப்ரனரோட வேலையே is to solve problems on a daily basis. If there are no problems, there is no need of an entrepreneur. ஒரு கிங்கோட வேலை என்ன? ஒரு கிங்டம் காப்பாற்றுற வேலை தான் கிங் has to go through problems every single day. If he knows problem, then he is no more the king. மக்கள் எங்கே போவாங்க பிரச்சனைனா? ராஜாவே எங்களுக்கு ஒரு பிரச்சனை ராஜாட்ட வந்தாலும் அதே மாதிரி தான் ஒரு ஆண்டர்ப்ரனர் சொல்லுவார். ஸோ அன்சர்டனிட்டி இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். ஸோ தேர்ஸ் நத்திங் கால் டீலிங். யூ ஓன்லி லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் டூ இட் நெக்ஸ்ட். அவ்வளோதான். சூப்பர். யூ கேனாட் ஆஸ்க் ஃபார் ஃபேவரபிள் இப்படி தான் வரும் அப்படி தான். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் இன் எ நட்ஷெல் ஐ ஹேவ் டு செல்னா இட்ஸ் நத்திங் பட் டேக்கிங் சம்படி அண்ட் ட்ராப்பிங் தம் இன் த மிடில் ஆஃப் அ ஃபாரஸ்ட் வித்தவுட் அ ஃபோன். ஓகே, ரைட்? யுவர் ஹோல் கோல் இஸ் டு சர்வைவ் டு த நெக்ஸ்ட், டு see the light on the next day. If you can survive one day, you can survive another day. The longer you're able to survive, one fine day you'll be able to come out of the forest. நம்மளுக்கு என்ன தெரியுமா பண்ணுறோம்? நம்ம இன்றைக்கி ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம், செல்ஃபோனோடு உள்ளே இறங்குறோம். வேணுங்கிறோம் இல்லை, நம்ம செல்ஃபோனோடய உள்ளே இறங்குறோம் ஃபாரஸ்ட்குள்ளே. அதுதான் பிளான் பி. ஓகே, ஒரு நாள் 2 நாள் உள்ளே சுற்றுவோம், உடனே வெளியே வந்துடும். மச்சான் இல்லைடா முடியலடா வெளியே வந்துடும். அப்படிதான். ஸோ when you have a plan B, your plan A will never work. When you have plan B, your plan A will never work. Right? So in business, to all the people who are struggling today, right? Can you survive one more day? Can you survive one more day? Can you survive one more day? One more month? One more year? You will eventually figure it out. You will eventually figure it out. That's the only thing I can take from our experience the last 12-13 years, right? Even 2-3 years even we didn't know that we will crack the chef list. Satyame angalukku theriyadhu. We never knew when we will see the light at the end of the tunnel. We never knew. But then we knew that if we can keep on going at it, keep on going at it, right? We will find it one day. And it has happened, and that's why we are growing today. Simple. What is one final piece of advice that you want to give to our viewers or young entrepreneurs out there? Super. I would rather do something, fail at it miserably, than not do it and repent about it later. அதாவது தமிழில் சொல்கிறேன்னா, நான் ஏதாவது ஒன்று செஞ்சு அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதில் ரொம்ப கேவலமாக ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அதை நான் பண்ணிடுவேன். அதுக்கு பதில் ஐயோ நான் அதை பண்ணாமல் விட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு நான் ஃபீல் பண்ணக்கூடாது.
ஸோ தட்ஸ் த ரிக்ரெட்ஸ் இருக்கக்கூடாதுங்கிற. எக்ஸாக்ட்லி. ஒரு ஒரு 90 இயர்ஸ் 100 இயர்ஸில் உட்காந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துட்டு ஐயோ ஐயோ சே அப்போயே அந்த ஐடியா வந்துச்சு எனக்கு கொலப்பசிக்கு, நான் அப்போயே வந்து நான் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபீல். இன்ஃபேக்ட் right, you know, I'm not the smartest kid in the school. I was very average in school, college, எல்லாருமே I was average தான். Right, there are way more smarter guys in my class and college, but they're not entrepreneurs because அவங்களுக்கு they did not have the appetite to take risk in their life. Right, the entire point வந்து right, only advice is what is the max you're going to lose? What is the max you're going to lose? Okay, some money, okay, yes, some time, yes, but then you don't have to regret. What if? And you only have to be successful once. You can fail 100 times. And if one time clicks, right? Everything changes. Everything changes. I would rather do that 100 times. And even if I don't win that one time, I'm still okay because I tried that 100 times. Super. I can go to grave happily. Without any regrets. அவ்வளவுதான். So do not think too much. Problem என்ன தெரியுமா? Over logical people don't become entrepreneurs because of overthinking, because they're too logical. இப்போ நீங்கள் எங்கள் கேஸ் எடுத்தீங்கன்னா there's nothing logical about it. You tell me what are the odds of 2-3 guys 10-12 years back of zero background in restaurants, all first generation entrepreneurs to come and build the first chefless system, Indian restaurant system in the world. Who? Guys who don't have money, who don't have knowledge, who don't have anything on their side. So logically பார்த்தீங்கன்னா we have zero chance to succeed. So that's entrepreneurship. There is no logic to the method of madness. That's my piece of advice. Fantastic. And பயங்கரமான இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்கள் கூட டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் இன்சைட்ஸ் அண்ட் தேங்க்யூ. And let me tell you why I came to your channel, you know. And one of the very, very few channels I actually love for the reason that you're very honest. ஓகேங்களா? You have not sold your soul. ஓகேங்களா? Yet till now. I don't know in profitable இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு புரியல. But till now நானும் விக்கல. I know you have not sold your soul. ஏன்னா I've seen so many video creators across India, right, who have sold their soul. Yeah. They've changed the content because they had to suit a certain political climate. அதனால நிறைய அங்கே அது பார்க்கும்போது I was very impressed, right? You're very honest to yourself, you're honest to your viewers. அதனால தான் I thought, I can come and add value to your channel. Thank you. That pleasure. Means a lot. And நீங்கள் சொன்ன இந்த விஷயம் வந்து it has added even more responsibility to me. And இன்னும் நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். And thank you so much for emphasizing that particular thing. அப்போ நம்ம டப்பி சேர்த்துக்கலாம். And I on behalf of Charan Academy wish Kolapasi and all success. கண்டிப்பாக நெக்ஸ்ட் உங்கள் ரெஸ்டாரண்ட் வருவோம், நாங்கள் எல்லாமே வந்து நாங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவோம். And thank you so much. Thank you so much for your time. Thank you.